குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் தேவன் அற்புதமாய் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவாய். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவாய். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் உங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் தம்முடைய தாசர்களை ஒருபோதும் கைவிடவே இல்லை. அதே ஆண்டவர் உங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவதைப் போல உங்கள் வாழ்க்கை ஒருவேளை கசந்து போயிருக்கலாம். இன்றைக்கு நான் எப்படிக்கு வேலைக்கு போவேன், இந்த வேலையே எனக்கு ஒரு கசப்பா இருக்கிறது, ஏன் தான் இதிலே சேர்ந்தேனோ, இந்த வேலைக்கு பதிலாக வேற எங்கேயாவது போயிருக்கலாம், இங்கு வந்ததற்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம் என்றெல்லாம் இந்த வேலை உங்களுக்கு கசப்பா இருந்திருக்கலாம். அல்லது திருமண வாழ்க்கை, ஐயோ எத்தனையோ அலையன்ஸ் வந்தது, ஆனால் கடைசியில் இப்படி ஒரு அலையன்ஸில் போய் நான் சிக்கிக்கொண்டு என் வாழ்க்கையே கசப்பா இருக்கிறதே என்று கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். அல்லது வியாதிகள் வந்தது நிமித்தம், ஐயோ எனக்கும் கஷ்டம், என் பிள்ளைகளுக்கும் கஷ்டம், இந்த வியாதி நிமித்தம் என் குடும்பமே கஷ்டப்படுகிறதே என்று கசந்து போய் வாழ்க்கை கசந்து போய் நீங்கள் இருக்கலாம். எத்தனை தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பது, எத்தனை டாக்டர்களை பார்ப்பது, எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் நான் காத்திருப்பது, ஒரு குழந்தை எனக்கு இல்லையே என்று வாழ்க்கை கசந்து போய் நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் கசப்பான ஒரு அனுபவத்தோடு இருந்தாலும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தருக்கு உங்கள் மாறாவை மதுரமாய் மாற்றுவதற்கு ஒரே ஒரு வினாடி போதும். அன்றைக்கு மோசையை பார்த்த ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தை வெட்டி நீ தண்ணீரில் போடு என்று சொன்னார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போடுகிற வரைக்கும் கசப்பு தான். அந்த மரம் தண்ணீரில் விழுந்த அடுத்த வினாடி அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீராய் மாறவில்லை, மதுரமான தண்ணீராய் மாறிற்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரம் தான் சிலுவை மரம். நீங்கள் சிலுவை அண்டை போய், ஆண்டவரே நீர் இதை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று எப்பொழுது இயேசுவின் கரத்தில் உங்கள் பிரச்சனைகளை கொடுத்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீர்களோ, அவர் தம்முடைய சிலுவை மரத்தை உங்கள் வாழ்க்கையிலே போடுகிறவராய் இருக்கிறார். அந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது கசப்புகள் மதுரமாய் மாறுகிறது, இருள் வெளிச்சமாய் மாறுகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. காரணம், நம்முடைய எல்லா கசப்புகளையும் எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் நோய்களையும் அந்த சிலுவையில ஏற்கனவே இயேசு சுமந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் வேதனைகளையும் கண்ணீரையும் கசப்புகளையும் ஏற்கனவே ஆண்டவரே நீர் சிலுவையிலே சுமந்திருக்கிறீர். கசப்பான காடியை கொடுத்து அந்த கசப்பை ருசித்து பார்த்திருக்கிறீர். ஆகவே நான் இனி கசப்போடு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை, என் வாழ்க்கையை மதுரமாக்கும் இன்றைக்கு உடைய சிலுவை அண்டை வந்து என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தையும் ஒரு மதுரத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தேவன் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் அடியேன் சொன்னதை போல வாழ்க்கை கசந்து போய் ஏந்தான் வாழ்கிறோமோ, செத்தா நல்லா இருக்கும் என்று அல்லேலூயா, அல்லது இங்கிருந்து போய்விட்டா நல்லா இருக்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, எங்கேயாவது ஓடிவிடலாம் என்று யோசிக்கிறார்களோ,
பிள்ளைகளை இப்பொழுது அரவணைத்துக் கொள்ளும், அணைத்துக் கொள்ளும், அனைத்து முத்தமிட்டு பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். உம்மை தவிர அவருக்கு வேறு யார் உண்டு? உம்மை நம்பிதானப்பா வாழ்றாங்க. இன்று நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வதாக. யாரெல்லாம் கசந்த மாறாவோடு என்றைக்கு என் மாறா மாறும் என்று கதறி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த மாறா மாறுவதாக. தெய்வ ஊழியனாய் சொல்லுகிற இன்றைக்கு அந்த மாறா மாறுவதாக. இன்றைக்கு ஆண்டவரின் மாறாவில் இயேசுவின் சிலுவையை நான் வைக்கிறேன். இயேசுவின் சிலுவை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் வைத்து ஜெபிக்கிறேன். மாறாக்கள் மதுரமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நாமத்தினாலே இதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களேப்பா, நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேர் வாழ்க்கையின் மாறாக்களும் கசப்புகளும் இன்றைக்கு மாறி மதுரமாய் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி சாட்சியாய் அறிவிக்க செய்யும். நீர்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.